ஐயா ரொம்ப வருஷம் கழிச்சு ஜாலியா சுத்த கிளம்பிட்டோம். நில்லுங்க ப்ளீஸ். லிஃப்ட் சார், எனக்கு சிட்டி வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா ப்ளீஸ்? எஸ் எஸ், கம் இன். ஓ தேங்க் யூ சார். கைவசம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. ஐயோ பாத்தீங்களா, நீங்க தானே இவளுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க. கடைசியா இது திருடியா இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுச்சு. சீக்கிரம் ஆகட்டும். உன்கிட்ட இருக்கிற பர்ஸை எடு. அப்புறம் இந்த நெக்லஸ், பேங்கிள்ஸ், நகை எல்லாத்தையும் காட்டு. சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னேன். தேங்க் யூ வெரி மச். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. இப்ப காரை நிறுத்து. பாய். சீக்கிரம் உடனே லட்டு சிங் சாருக்கு ஒரு போன் பண்ணுங்க. லட்டு சிங்குக்கு போன் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவரே சிவா கிட்ட தானே உதவி கேட்பாரு. சிவாவுக்கே போன பண்றேன். ஹலோ சிவா. சிவா சீக்கிரமா, இப்படிதான் போனானுங்க. அதோ அதோ அந்த பக்கம் தான் போயிருக்கானுங்க. சின்ன பையா, வழிந்து தள்ளிப்போ. எதுக்கா இப்படி வந்து நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம். தேங்க்யூ சிவா. இதுக்காக தான் நான் லட்டு சிங் சாருக்கு போன் பண்ணவே இல்லை. நீயே நேரா போய் லட்டு சிங் சார் கிட்ட நடந்த விவரங்களை சொல்லிடு. ஷம்ஷேர், வாங்க என் செல்ல சிறுத்தைகளா, என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் அடிச்சோம், அதையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நல்ல வேளை தப்பிச்சோம். உன்னோட இந்த சூர புலிங்க இருக்கே, இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏதோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டோம். இல்லைன்னா ஜெயில் தான். என்னது? ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்தீங்களா? யார் அது? அது போலீஸா யாருன்னு சொல்லுங்க.
இல்ல அவன் ரொம்ப சின்ன பையன், ஆனா சைக்கிள் ஓட்டுறதுல செம எக்ஸ்பர்ட். அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குங்ஃபுலயும் எக்ஸ்பர்ட் தான் அவன். ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு. அது அவன் பேரு என்னன்னா அது சிவா. சிவா தான் அவன் பேரு. இந்த சம்ஷேர் இது வரைக்கும் எங்கேயும் தோத்ததே இல்ல. அப்புறம் எப்படி இன்னைக்கு தோத்தீங்க? சாரி பாஸ், என்னன்னு தெரியல. அந்த பையன் கிட்ட எங்களால மோதவே முடியல. என்னைக்கு ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கின நீங்க நிச்சயமா நாளைக்கு ஒரு பெரிய ஆளு கிட்ட அடி வாங்கிட்டு வருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சம்ஷேர் யாருக்கிட்டையும் தோக்கவே கூடாது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது. வேதா சிட்டில என்னதான் நடக்குது? என்னையா நீ தூங்குனா தானையா எழுந்துக்கிறதுக்கு? எவனோ எங்கெங்கயோ திருடுறான். எல்லாத்துக்கும் என்னையே போட்டு ரிவிட் அடிச்சா நான் மட்டும் தூங்க வேணாமா சொல்லு? வெளியே போறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஹைவேல போற எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு கும்பல் கொள்ள அடிக்குது. தடுக்க வேண்டிய போலீஸ் தூங்கிட்டு இருக்கா என்ன? இந்த தூங்க விடுங்கப்பா, தூக்கம் வருது. வர வர ஹைவே ராபர்ஸோட தொல்லை தாங்க முடியல. கொஞ்ச நாள்லயே எத்தனை பேட்டு திருடி இருக்காங்க தெரியுமா? திருட்டு நடக்கிறது ஒரே ஒரு ரூட்ல மட்டும்தான். லட்டு சிங் சார் அவங்கள பிடிக்க ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பாரு. வாங்க நாமளும் அவர் கூட சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். என்ன அருமையா சொல்ற சிவானி. பச்சை புள்ளிய இப்படியா பயமுறுத்துறது? நானே இங்க பயந்து போய் கிடக்குறேன். நான் எங்க இருந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு? நான் அந்த ஹைவே திருட்டு பசங்களை விட மாட்டேன் பாத்துக்க. நான் ஒரு பெரிய பணக்காரனை போல வேஷம் போட்டுக்கிட்டு போக போறேன். அவனுங்க என்கிட்ட திருடுறதுக்கு வரும் பொழுது நான் அவனுங்களை பிடிச்சிருவான் பாத்துக்க. எப்படி இருக்குது என் பிளானு? நீங்க எல்லாரும் கொஞ்சம் தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவைப்பட்டா உதவிக்கு வாங்க. ஓகே சார், வெரி குட் பிளான். அதோ பாருங்க, லட்டு சிங் சார் போய்கிட்டு இருக்காரு. லட்டு சிங் சார், ஆல் தி பெஸ்ட். நாங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். Thank you சிவா. Stop. Please stop. Please sir, stop பண்ணுங்க. Please எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் திருடனுங்க திருடிட்டு போயிட்டாங்க. அதோட என் காரையும் திருடிட்டு போயிட்டாங்க. வா உள்ள வந்து உட்காரு. அழறத நிறுத்து. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்யூ சார். டிவியில தினமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க, தெரியாதவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்காதீங்கன்னு. ஆனா நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிறதே இல்ல. நீ அவனுக்கு லிஃப்ட் கொடுக்காம இருந்திருந்தா அவன் உன்கிட்ட திருடி இருக்க முடியாதுல. இப்ப சொல்லு என்ன நடந்ததுன்னு. முழுசா சொல்லணும், ஒரு விஷயத்தையும் விடக்கூடாது. புரிஞ்சுதா? சொல்லு. அது என்னாச்சுன்னா, நான் கார்ல போயிட்டு இருந்தேன். இப்போ நீங்க போறீங்களே, இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டா. அதாவது நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி. நான் அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். அதான் நீங்க எனக்கு கொடுத்த மாதிரி. லட்டு சிங் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எல்லாமே நல்லா இருக்கு சிவா. எல்லாம் இங்க நல்லா தான் இருக்கு சிவா. ஆனா நான் இங்க வரதுக்கு முன்னாடியே அந்த திருட்டு கும்பல் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிக்கிட்டு அனுப்பியிருக்கானுங்க. நான் ரிப்போர்ட்டை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஓவர் அண்ட் அவுட். இப்ப சொல்லு. பயப்படாத, நான் போலீஸ்காரன் தான். சொல்லு. நீங்க போலீஸா? அப்படின்னா இந்த வேஷம் எதுக்கு? அப்படின்னா இந்த நகையெல்லாம் போலியா? அட யார் சொன்னா இது போலின்னு? நான் இதை ஆகாஷ் ஜுவல்லர்ல இருந்து என் சொந்த பணத்துல வாங்கினதாக்கும். இதை வச்சுதான் ஹைவே திருட்டு பசங்களை பிடிக்கலாம்னு இருக்கேன். நான் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா செய்யற ஆளு பாத்துக்க. இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்றும் சும்மா ஃபேமஸ் ஆகல. அதை விடு, நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு. அப்பாடா, இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு கண்ணை எடுத்து என் நெத்தியில வச்சுட்டா. இப்ப நான் உங்க மேல வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, உங்ககிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. நான் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த மாதிரி. என்னது? சார் இவதான் சார் அந்த ஹைவே திருடி. என்னம்மா நடிக்கிறா பாருங்க. நம்மளையே ஏமாத்திட்ட சார். இவ உன்னை விடக்கூடாதுடி. டைம் வேஸ்ட் பண்ணாத. டெய்லி டிவில சொல்றாங்களே, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கும் லிஃப்ட் கொடுக்காதீங்கன்னு. ஆனா உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும் போல. இப்ப நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல ஷூட் பண்ணவா? தந்துடுறேன்.
தந்துடுறேன். அடிச்சு அப்புறமா அழு. அட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துறியா? இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு. பாய், அப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ சிவா, என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு பயங்கர நஷ்டம் பார்த்துக்க. ஆகாஷ் ஜுவல்லர்ல இருந்து உண்மையான செயினை வாங்கிக்கிட்டு வந்தேன். ஏன்னா திருட்டு பசங்களை கையும் களவுமா பிடிக்கலாம்னு. ஆனா அவங்க என்னையே மிரட்டி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க காணாம போயிட்டாங்களே. எங்க தேடி பார்த்தோம் ஆளை காணோம். வாங்க என் சூர புலிகளா, இன்னைக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நாங்க போலீஸ் கிட்டயே ஆட்டைய போட்டு வந்துட்டோம் தெரியுமா? அந்த போலீஸோட முகத்தை நீங்க பாத்துருக்கணும். அந்த ஆளு நம்மள பிடிக்கிறதுக்காக வந்து கடைசியில நம்ம கிட்டயே மாட்டிக்கிட்டாரு. இந்த தடவை நான் வேற ஒரு வேஷத்துல போகலாம்னு இருக்கேன். அதோட சிவா, நீயும் இந்த தடவை என் கூடவே தான் இருக்கணும். அவங்க ரொம்ப மோசமானவங்க, உங்களை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் பாட்டியும் பணக்காரங்க மாதிரி போறோம். நீங்க இங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க, சரியா? இப்போ உங்க பிரச்சனை இல்ல என்னைய மாட்டி விட பாக்குறீங்களா நீங்க? நான் சிவாவையே எங்கேயும் போக வேண்டான்னு சொல்றேன். ஆனா நீங்க என்னடானா என்னையே வர சொல்றீங்களா? அம்மா பாக்யவதி, இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்லம்மா, இந்த விடாஸ் நகரத்துக்கு உண்டான பிரச்சனை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டா இதை சரி பண்ணி ஆகணும். நீ மட்டும் என் கூட வரேன்னு சொன்னா நான் உனக்கு ஒரு மாசத்துக்கு வீட்டுல பாட்டே பாட மாட்டேன். சரி, எப்ப கிளம்பணும், எப்படி கிளம்பணும், நான் எவ்வளவு நகை போட்டுக்கிட்ட சொல்லுங்க, எந்த புடவை கட்டிக்கணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க பிராணநாதா, சொல்லுங்க. இனி பாட்டுக்கிட்ட ஏதாவது வேலை வாங்கட்டுன்னா பாட்டு நிப்பாட்டுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்புறம் நடக்க போட்ட மட்டும் பாருங்களேன். நான் சொல்றதை கேளுங்க. வெள்ளக்கார்ல டிராப் இருக்கு. போலீஸும் அந்த பையனும் சேர்ந்து தான் பண்றாங்க. நீங்க சொன்ன அந்த பையனை நான் பார்த்துட்டேன். யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த பையனுக்கும் போலீஸுக்கும் நல்ல ஒரு பாடத்தை நான் சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் நம்ம வழியில அவங்க எந்த ஒரு டிராப்பையும் வைக்கவே மாட்டாங்க. அப்போதான் இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு புரியும். என்னோட சூர புலிங்க எப்பவும் எந்த விஷயத்திலையும் தோத்து போக மாட்டாங்கன்னு. தாத்தாவோட கார் இந்நேரத்துக்கு இந்த ரோட்ல வந்திருக்கணுமே. ஆனா காரை காணுமே. என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. தாத்தா, பாட்டி, தாத்தா. ரேவா, அவங்களுக்கு நம்ம பிளானை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி இங்கதான் இருக்கு. நீ லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நான் அவங்கள தேடி போயிட்டு இருக்கேன். ஓகே சிவா, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நீங்க வர வழியில ஏதாவது வயசான தாத்தாவையோ இல்ல வயசான பாட்டியோ பாத்தீங்களா சார்? அவங்க என்னோட தாத்தா பாட்டி. இல்லப்பா, நான் யாரையுமே பார்க்கலையே. ஏதாவது வண்டியில பாத்தீங்களா? இல்லனா ஜீப் அந்த மாதிரி? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இந்த வழியில காரோ ஜீப்போ நான் எதையுமே பார்க்கலையேப்பா. ஒருவேளை
அவங்க கார் எங்கேயாவது ரிப்பேர் ஆயிருக்கலாம், ஷார்ட்கட்ல நடந்து கூட போயிட்டு இருக்கலாம் இல்லையாப்பா? கார் ரிப்பேர் ஆயிருந்தா அவங்க தான் ஃபோன் பண்ணிருப்பாங்களே. அவங்க 2 பேர்கிட்டயுமே ஃபோன் இருக்கு. 2 ஃபோனும் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சிவா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? எதுவுமே தெரியல ரேவா. தூரத்துல ஒரு வீடு இருக்கு. நான் அங்க போய் வேணா கேட்டு பாக்குறேன். நீங்க நேரா அங்க வந்துருங்க. இது ஹைவே சைடுல இருக்கிற ஒரு பங்களா தான். எஸ். இவன் எங்க இருந்து வந்தான்? ஹலோ ஆண்டி, நீங்க வயசான தாத்தாவையோ இல்ல பாட்டியோ பாத்தீங்களா? அவங்க என்னோட தாத்தா பாட்டி தான். ஹைவேல அவங்களோட கார் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சாரி செல்லம், நான் அவங்கள பார்க்கல. நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அதோட இங்க யார்கிட்டயும் பேசி பழகவும் மாட்டேன். அதனால எனக்கு யார பத்தியும் தெரியாதுப்பா. நீ உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. நான் தேடி பாக்குறேன். தப்பிச்சேன். இத பார்த்தா ட்ரக் இல்லனா டேங்கரோட டயர் ட்ராக்ஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா டேங்கரோ இல்ல ட்ரக்கோ இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. ஆனா அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா இங்க யாரும் வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்கன்னு. டக்குன்னு இந்த இடத்துல டயர் ட்ராக்ஸ் எப்படி காணாம போகும்? பார்த்தா ட்ராக் இங்க இருந்து பறந்து போன மாதிரி இருக்கு, இல்லனா மறைஞ்சு போன மாதிரியும் இருக்கு. சிவா, என்னது இது? நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்களும் லட்டு சிங் சார் இங்க இருந்து யாராவது வராங்களான்னு பாருங்க. யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடுங்க. தாத்தா, பாட்டி, எங்க இருக்கீங்க? ஹலோ தாத்தா. அட, இந்த ட்ரக்க நான் முன்னாடியே பார்த்தனே. ஷம்ஷேர், அந்த பையன் இங்கே வந்துட்டான். அதான் நீ கடத்திட்டு வந்தல்ல, அந்த தாத்தா பாட்டியோட பேரன். நல்ல வேளை அவன் இங்க இருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு சந்தேகமும் வரல. அவ்வளவு ஈஸியா அந்த பையன் இங்க இருந்து போக மாட்டானே. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தாத்தா, பாட்டி, சிவா, சிவா, நாங்க ட்ரக்குக்குள்ள இருக்கோம்ப்பா. தாத்தா, பாட்டி, உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேளை சிவா, நீ வந்து எங்களை காப்பாத்துன. முதல்ல இங்க இருந்து போகணும். சீக்கிரம் வாப்பா. ஜிகர், பாண்டியா, எங்கடா போனீங்க? பையா, உன்னை பத்தி நிறைய விஷயங்களை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னை பத்தி எதையுமே கேள்விப்பட்டிருக்க மாட்ட. இந்த ஷம்ஷீரோட சூர புள்ளிங்க எப்பவுமே எதுலையுமே தோத்து போக கூடாதுன்னு நினைப்பேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
நீ பாட்டுப்பா இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, சிவா ஒரு இடத்துல இருக்கானா அங்க சம்சேர் கண்டிப்பா தோத்து போயிடுவான்னு. இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது. பாத்தியா சின்ன பையன் சிவா அடிச்சதுக்கே உனக்கு அழுக வருதுன்னா நான் அடிச்சேன்னா நீ வந்து சட்னி ஆயிடுவ பாத்துக்க. வா ஜெயிலுக்கு போலாம்.